எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்கி அண்ட் நான் தான் வேதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான டாபிக். ஆனா வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். முதல் விஷயம், இது ஒரு நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக தான் போடுறோம். இது எந்த ஒரு மத நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கான பதிவு இல்லை. அண்ட் செகண்ட், முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்த காட்ஸோட நேம் எல்லாம் ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. நாங்கள் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரால் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவருடைய ஃபாலோவர் ஒருத்தருக்கு சில காலங்கள் கழித்து போய் சேரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் கூடயும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம், இல்லை மாற்றம் அடைஞ்சு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனில் எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸையும் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ இதை ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் என்ஜாய் த ட்ரிப். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 மைத்தாலஜில இருக்கிற கடவுள்கள். அது என்னென்ன மைத்தாலஜி அப்படின்னா, இஜிப்தியன் மைத்தாலஜி, கிரீக் மைத்தாலஜி, நார்ஸ் மைத்தாலஜி அண்ட் ஃபைனலி ஹிந்து மைத்தாலஜி. இஜிப்தின் மைத்தாலஜி படி ரா அப்படிங்கிறவர் தான் முதல் கடவுள். அவர் தான் மற்ற கடவுள்களையே படைத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்ததா சொல்லப்படுது. அதனால இவரை காட் ஆஃப் சன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் முதல்ல அவருக்குன்னு 2 மகன்களை உருவாக்குனார். அதுல ஒருத்தர் பேரு ஷூ, தி காட் ஆஃப் ஏர், நெப்டான், தி காட் ஆஃப் ரெயின். இவர் வச்சிருக்கிற ஆயுதம் ஸ்பியர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவருடைய நெத்திக்கு மேல ஒரு பெரிய சன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை சுத்தி பாம்பு இருக்கும். இதுதான் இவருடைய உருவம். இப்போ ராவோட தலைமையில எப்படி ஒரு பிரகாசமான ஒளி இருக்குதோ அதே மாதிரி சிவனோட நெற்றிக்கண்ணை திறந்தா அப்படி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி இருக்கும். ராவோட தலையில ஒரு பாம்பு இருக்கும். சிவனோட கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு இருக்கும். அண்ட் ரா கையில பாத்தீங்கன்னா ஸ்பியர் அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கும். அதே மாதிரி நம்ம சிவனோட கையில ஒரு ஆயுதம் இருக்கும். அடுத்ததா கிரீக் மைத்தாலஜியில் வர்ற ஜியூஸ் அப்படிங்கிற கடவுளை எடுத்துப்போம். கிரீக் மைத்தாலஜி படி ஜியூஸ் ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் அண்ட் ஹி இஸ் த ஒலிம்பியன் காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டர். இவர் தான் மற்ற கடவுள்கள் எல்லாருக்கும் ராஜா அப்படின்னு சொல்லப்படுறார். இவர் குரோனஸ் அண்ட் ரியா இவங்க 2 பேருக்கும் மகனா பிறக்கிறார். ஆனால் குரோனஸ் ஏற்கனவே அவருடைய அப்பா ஒரோனஸ் அப்படிங்கிறவரை கொன்று இருப்பார். அதனுடைய விளைவா நீ எப்படி என்னை கொன்னியோ உன்னுடைய மகனும் உன்னை கொல்லுவான் அப்படின்னு ஒரு சாபம் குரோனஸ்க்கு கிடைச்சிருக்கும். இதனுடைய விளைவா குரோனஸ் அவருக்கு பிறக்கிற குழந்தைங்களை எல்லாரையுமே முழுங்கியிருப்பாரு. இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஜியூஸ் 6வது குழந்தையா பிறந்திருப்பாங்க. அப்ப ரியா ஜியூஸை வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு ஒரு கல்லை கொண்டு போய் தன்னுடைய கணவன்கிட்ட கொடுத்து இதுதான் குழந்தைன்னு கொடுத்துருப்பாங்க. இவரும் அதை பார்க்காம அப்படியே முழுங்கிடுவார். ஜியூஸ் கொஞ்சம் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவுடைய வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷத்தை தயார் பண்ணி குரோனோஸ்க்கு தெரியாம கொடுத்துட்றார். இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, குரோனோஸ் அதை சாப்பிட்டுட்டு அவர் வாமிட் பண்றார். அந்த நேரத்துல அவர் வயிற்றுல ஜியூஸ்க்கு முன்னாடி பிறந்த அந்த 5 குழந்தைகளும் வெளியே வந்துடுறாங்க. இப்படி 5 பேரையும் மீட்டு எடுத்ததால ஜியூஸ் ஒரு பெரிய கடவுள் ஆகிறார். இவருடைய முக்கியமான ஆயுதம் இடி. இவருக்கு பசங்க அப்படின்னு பார்த்தா ஹேரா, அத்தேனா, அப்போலோ, ஆர்டெமிஸ், ஹெர்மஸ், டயோனிசிஸ், ஹெராக்லஸ், ஹெலன் ஆஃப் ட்ராய் அண்ட் மியூசிஸ். இத்தனை குழந்தைங்க அவருக்கு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இவருக்கு இருந்த குழந்தைங்க யாரெல்லாம்னா ஹெப்பாட்டியஸ், ஹீபே அண்ட் ஏரிஸ். கிரீக் மைத்தாலஜில ஜியூஸ் கையில இருக்கிற இடி சத்தம் எழுப்புற ஆயுதமா இருக்குதோ அதே மாதிரி சிவனோட திருசூலத்துல இருக்கிற உடுக்க கூட இதே மாதிரி சத்தம் எழுப்புற ஆயுதம் தான். ஜியூஸ் விஷத்தால தன்னோட சிபிலிங்ஸ் அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தினார். அதே மாதிரி சிவன் ஆலகால விஷயத்த குடிச்சு பார்க்கடல்ல இருந்து மத்தவங்க வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ணார். ஜியூஸ்க்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அவங்க அதிகாரப்பூர்வமா இருக்கிற குழந்தைகள் சில பேர் தான். சிவனுக்கு அதே மாதிரி அந்தகாசுரன், சொடலை அப்படின்னு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனா சிவனுக்கு குழந்தைங்க அப்படின்னு நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ரெகனைஸ்க்கு வர்றது விநாயகர், முருகன், இவங்க 2 பேர் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நார்ஸ் மைத்தாலஜில வர்ற ஓடின் அப்படிங்கிற கடவுள். இவர் தான் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளா ஆஸ்கார்ட் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த நகரத்துல எத்தனையோ கடவுள்கள் இருந்ததாகவும் அந்த கடவுள்களுக்கெல்லாம்
தலைவனா இவர் இருந்ததாகவும் அந்த மைத்தாலஜில சொல்லப்படுது. இவர் காட் ஆஃப் வார் அண்ட் டெத், அதாவது போருக்கான கடவுளாகவும் அழிவுக்கான கடவுளாகவும் பார்க்கப்படுறார். இவருக்கு ஆக்சுவலா பார்க்க போனா ஒரு கண்ணு கிடையாது. இவர் ஜெயண்ட்ஸ் கூட சண்டை போட்டு அந்த உலகத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தைய தன்னுடைய உலகத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய உடலை தன்னுடைய உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி தத்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த குழந்தை பேர் தான் லோக்கி. விளையாட்டுகளின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறதும் லோக்கி தான். நார்ஸ் மைத்தாலஜில இருக்கிற ஓடினும் சிவனும் அழிவுக்கான கடவுள். ஓடினுடைய ஒற்றைக்கண் சிவனுடைய நெற்றிக்கண்ணா இருக்கலாம். என்னடா சொல்றீங்கன்னு அப்படி ஆச்சரியமா பார்க்காதீங்க. நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நெற்றியில் ஒற்றைக்கண் உடையவனின் மகன் பிள்ளை கடவுள். அதுல நெற்றின்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் சிவனுக்கும் பொருந்தும் ஓடினுக்கும் பொருந்தும். ஓடினுடைய மகன் லோக்கி விளையாட்டு கடவுள். அதே மாதிரி சிவனுடைய மகன் விநாயகர் பிள்ளை கடவுள். ஓடின் ஜெயிண்ட் உலகத்திலிருந்து லோக்கிய பார்த்து தான் உலகத்துல இருக்கிறவனா மாத்தி தத்தெடுத்து வளர்த்தாரு. அதே மாதிரி சிவனும் விநாயகரும் ஒரு காலகட்டத்துல சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் சிவன் விநாயகரோட கழுத்தை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு யானையோட கழுத்தை விநாயகர் தலையில வச்சு உயிர் கொடுத்து கடவுள்கள்ல ஒருத்தரா மாத்தி தன் மகனா ஏத்துக்கிட்டாரு. இதுவரை சொல்லப்பட்ட கதைகள்ல நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்க்குறவங்களுடைய வியூவை பொறுத்தது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, ராமாயணத்தை இலங்கை மக்கள் எழுதியிருந்தாங்க அப்படின்னா ராவணன மாதிரியான ஒரு நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. என்னடா சொல்ற, ராவணன் ஒரு பெரிய அசுரனாச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ராவணனுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் எழுதின புத்தகங்கள் இருக்குது. அவன் நாட்டு மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான், அவனுடைய ஆட்சி காலம் இலங்கையில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இல்லைனா ஐ பட்டன்லேயும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்படி மைத்தாலஜியில் சொல்லப்படுற காட்ஸோட சில விஷயங்கள் சிவனுடைய ஒத்துப்போகுது. இதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லியிருக்காங்களோ என்னமோ. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். காத்திருங்கள்.